வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு அவியலும் சம்பலும் ஒரு கறியும் சமைச்சிருக்கிறேன். இந்த சம்பலையும் இந்த மரவள்ளிக்கிழங்கு அவியலையும் நான் எப்படி செய்தேன்ன்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மரவள்ளிக்கிழங்கு நான் அவிச்சு வச்சுக்கிறேன். அதோடு சம்பளம் போடுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. மரவள்ளிக்கிழங்கை வாங்கினால் 2-3 நாட்களுக்குள்ளேயே சமைத்து சாப்பிட்டுட வேணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கிழங்கு பழுதாகினா குக் பண்ணப்பட மாட்டார். இந்த பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இந்த கிழங்கு அவிந்திருக்கிறாருன்னு சொல்லி. மரவள்ளிக்கிழங்கு எல்லாருக்கும் அவிக்க தெரியும் தானே. இப்போ இந்த சம்பல் எப்படி மேக் பண்ணினேன்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மரவள்ளிக்கிழங்கை கட் பண்ணி வைத்திருக்கிறேன். தோல் சீவிட்டு கழுவி எடுக்க போகிறேன். கழுவி எடுத்து இப்போ பாருங்க ரெடியாக வச்சுருக்கிறேன். அதோடு தேங்காய் பூ கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிறேன். நெத்தலி சம்பல் தான் மேக் பண்ண போகிறேன். இந்த பாருங்க நெத்தலி பொரித்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இந்த சம்பல் மேக் பண்ணுவதற்கு செத்தல் மிளகாய், மிளகு, நச்சீரகம், கறி லீஃப் இவை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஓயிலில் வறுத்து எடுத்திருக்கிறேன். அதோட கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கிறேன். அதையும் வறுத்து எடுத்திருக்கிறேன். அத்துடன் உள்ளி, வெங்காயம், உப்பு. இஞ்சி கிழங்கு நான் கட் பண்ணி வைத்திருந்தேன்னா இஞ்சி கிழங்கு மரவள்ளிக்கிழங்குக்கு வேண்டாமன்னு சொல்லி போட்டு எடுத்துட்டேன். இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து சம்பல் அடித்து எடுக்க போகிறேன். சம்பல் அடித்தெடுக்கும் போது கொஞ்சம் பழப்புளியும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அவ்வளோதான். இந்த தேங்காய் பூ நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறபடினால நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் மட்டும் இப்படியே இந்த சம்பல் வைத்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு அவியலுக்கு சம்பல் ஒன்று மேக் பண்ணிட்டேன். இந்த சம்பல் நான் எல்லா சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ மரவள்ளிக்கிழங்கு அவியல் எப்படி அவிக்கிறதுன்றதை பார்ப்போமாங்க. சம்பலை கிள்ளி காட்டுறேன்னு பாருங்க. இப்படி இருப்பார் இந்த சம்பல் எதற்காகன்னு சொல்லி சொன்னால் நான் தேங்காய் பூ கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி இருக்கிறபடினால இப்படி இருப்பார். அந்த மாதிரி சுவையாக இருப்பார். உங்களுக்கு விருப்பம்னு சொல்லிச்சுன்னா இந்த சம்பளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நான் ஒரு கறியும் மேக் பண்ணியிருக்கிறேன். இது போக்கில் சமைச்சிருக்கிறேன். விருப்பமானவர்கள் சாப்பிட்டுட்டுக்குமென்னு சொல்லி. இந்த கறி நான் வேறு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்றதுக்காக சமைத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு காட்டினேன். அவ்வளவுதான். மரவள்ளிக்கிழங்கு முதல்ல உப்பு சேர்க்காமல் அவித்தெடுங்கள். ஓரளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு நன்றாக அவிந்து வந்ததன் பிறகு உப்பு சேர்த்துட்டு இன்னமும் 5 நிமிடம் கண்டினியூ பண்ணி குக் பண்ணிவிட்டு தண்ணி வடித்தெடுக்க சரியாக இருப்பார். இப்போ சம்பல், மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே ரெடியாக இருக்கிறார். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. நன்றி உறவுகள்.